வெல்கம் டு அர்ஜுனா சுத்த ரீடிங். இன்றைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்னா, உங்கள் லைஃபோட பசில் எப்படி சால்வ் பண்ணுற ஒரு டாபிக். உங்கள் லைஃப்பை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கடந்து போகிறப்போ ஒவ்வொரு பசிலை தாண்டி தான் நீங்கள் போகணும். வாழ்க்கையே ஒரு பசில் மாதிரி தான். ஸோ உங்களுக்காக ஒரு அட்வைஸான ஒரு மெசேஜ் கூட இருக்கலாம் இன்றைக்கான ரீடிங். ப்ளஸ் இந்த மாதிரி பசில்ஸ்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் சால்வ் பண்ண போகிறீங்கன்னு கூட நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இன்றைக்கான ரீடிங்கில் நான் 4 பைல் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரெசிடென்ட் இருக்க பைலை சூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பைல், செகண்ட் பைல், தேர்ட் பைல் அண்ட் ஃபோர்த். ஓகே, ஸோ build yourself and choose the pile. Let's start. ஹாய் பைல்வான், இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்னா சால்வ் யோர் பசில். ஓகே, உங்களோட லைஃபோட அடுத்த பசில் என்ன, அடுத்த பாத் என்னன்ட்டு நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ உங்கள் எனர்ஜி ப்ளஸ் என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணதை ட்ரை. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சனாக இருக்கலாம் உங்களோட லைஃப்பில். ஓகே, ஸோ நிறைய விஷயத்து மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு நிலையாக இருக்கும்னா நீங்கள் நினச்ச காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு பர்சனாக இருக்கீங்க. எப்போதுமே உங்களோட எண்ணங்கள் ஒரு நேர் நிலையில் தான் இருந்திருக்கு. ஓகே, உங்களுக்கான டேரோ கார்ட் என்ன பார்க்கலாம். உங்களோட எனர்ஜி பேஜ் ஆஃப் சார்ட், ஷை அண்ட் பேஜ் ஆஃப் சார்ட். ஓகே, பேஜ் ஆஃப் சார்ட் வரும்போது ஐ ஃபீல் லைக் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க. எப்போதுமே மற்றவங்களுக்காக தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் செல்ஃபை தனித்துவமாக ஆக்கிப்பீங்க. லைக் நிறைய அப்ரிஷியேஷன் கிடைக்கிது, அதனால என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் நேச்சுரலாகவே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும்போது உங்களுக்கு அது ஹாப்பியாக இருக்குது. ஸோ மற்றவங்களை ஹாப்பிப்படுத்துறதுக்காக உங்கள் லைஃப்பை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத ஒரு பர்சனாக இருக்கீங்க. ஓகே, ஸோ இருந்தாலும் உங்களோட லைஃப்பை எப்போதுமே ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி தான். பிகாஸ் ஏன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைய ஃபைட்க்கு அப்புறம் தான் நடக்க இருக்கும், ஒரு முடிவுக்கே வரும். ஸோ அது நேச்சர்னு நான் சொன்னேன். பிகாஸ் நீங்கள் உங்களோட செல்ஃப்க்கு தெரியும் நம்ம இந்த கொஷனுக்கு இப்படி தான் நம்ம ஈக்குவேஷன் போடணும் அப்படின்ட்டுன்னு. ஆனால் மித்தவங்களோட ஈக்குவேஷன்ஸை பார்த்து நீங்கள் போடணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களோட ஓன் செல்ஃப்க்கு எந்த ஈக்குவேஷன் தெரியணுமோ அதை கரெக்டாக போடுவீங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றியும் தரும். ஸோ உங்களோட நேச்சரான ஒரு கேரக்டரை யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க, நீங்கள் மாற்றிக்கவும் மாட்டீங்க. ஓகே, ஸோ உங்களுக்காக உங்களோட நெக்ஸ்ட் பசில் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்தெந்த பசில் உங்கள் லைஃப்பில் நடக்க இருக்கு. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஜேர்னியில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கலாம். பட் ஆனால் இதுக்கப்புறம் இந்த பசில்ஸ் மேலே ஃபோக்கஸ் இருக்கணும். ஓகே, நான் 3 பசில்ஸ் சால்வ் பண்ணுற இது எடுக்கிறேன். ஓகே, உங்கள் வாழ்க்கையில் 3 பங்கு 3 பசில்ஸ் லைக் அடுத்தடுத்து நடக்க இருக்கும். ஃபர்ஸ்ட் பசில் என்னன்ட்டு பார்க்கலாம். King of Swords, yes, Page of Swords. Okay, King of Swords. Okay, நேர்மையின் முடிவுகள். ஓகே, ஸோ பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு தெரியுது. பிகாஸ் ஏன்னா உங்களோட ஐ திங்க் யூ கோயிங் டு ஜஸ்ட் சம்திங். உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, பிகாஸ் ஏன்னா ஐ ஃபீல் லைக் இந்த பசில் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நிலையில் நீங்கள் பேசக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் எனர்ஜிலே பார்த்துட்டேன். பட் ஆனால் இங்கே கிங் ஆஃப் சார்ட்ஸ் சொல்லும்போது லைக் யாருக்கும் பேச்சுக்கு இடம் கொடுக்காத ஒரு பர்சன் கிங் ஆஃப் சார்ட். பட் ஆனால் இந்த எனர்ஜி எனக்கு கிடைக்கும்போது உங்களோட ஃபஸ்ட்டு பசிலே ஒரு முடிவுக்கான ஒரு பசில். ஓகே, மேபி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த எண்ட் பண்ண போகலாம்.
அப்படி இல்லைன்னா இந்த உறவுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்காம இருக்கலாம். ஓகே, ஐ ஃபீல் லைக் இங்கே ஏதோ ஒரு கட் ஆஃப் மூமெண்ட் இருக்குது. இந்த பசிலில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இது வந்து சில பேர் 50-50 எடுத்துக்கலாம். 50% வந்து பைல் 1 நீங்கள் வந்து இந்த முடிவை வந்து ஈஸியாக எடுத்துருவீங்க. 50% வந்துட்டு நிறைய மனசளவில் பாதிக்கப்பட்டு தான் இந்த முடிவுக்கு வருவீங்க. ஸோ சம்திங் கட் ஆஃப் இங்கே தெரியுது. மேபி நீங்கள் உங்கள் செல்ஃப்காக வந்து நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன். ஓகே, அது அந்த எனர்ஜிலாம் இருக்கும். ஆனால் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பசிலே வந்து நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி ஐ திங்க் நீங்கள் வந்து உங்களோட தனித்துவத்தை காட்டுறதுக்காக யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. ஸோ அதனால் கூட வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லைன்னா சம்திங் ஒரு உறவுகள் நிறைந்த பீப்புளையும் சரி, உடைமைகள் கூட இருக்கலாம், பணம் பொருள் கூட வந்துட்டு நீங்கள் கட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ரொம்ப நாள் நிலைக்காத விஷயத்தை கூட நீங்கள் கட் பண்ணலாம். நிறைய டைம் எனக்கு உணர்த்துறது என்னென்னா உங்களோட உறவுகள். ஓகே, சம்திங் உங்களுக்கு தேவையில்லாத உறவுகளை வந்து நீங்கள் கட் ஆஃப் பண்ண போகிறீங்க. அந்த பசிலில் சால்வ் பண்ணுறது 50-50. சில பேர் வந்து நிறைய மனதளவில் பாதிக்கப்பட்டு தான் இதை நீங்கள் கட் பண்ணுவீங்க. இந்த உறவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. சில பேர் வந்து ஈஸியாக டப்புன்னு அந்த முடிவை வந்து சொல்லிடுவீங்க, எனக்கு தேவையில்லை, உன்னோட உறவு எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அப்படியே லாஸ் பண்ணுற ஒரு மொமெண்ட் எனக்கு தெரியுது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற ஒரு பர்சன், அது உங்களோட நேச்சராக இருக்கலாம். ஓகே, ஸோ யா, ஐ திங்க் நீங்கள் வந்து எப்போதுமே நேர்மையாக இருக்கிற ஒரு பர்சன். ஐ திங்க் நீங்கள் எடுக்கிற முடிவு எப்போதுமே ரைட்டாக இருக்கும். நீங்கள் எதே முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கரெக்டாக எடுங்க. ஓகே, உங்களோட செகண்ட் பசில்ஸ் என்னவாக இருக்குன்ட்டு பார்க்கலாம். பைல் 1 ரொம்ப ஃபயர் மூமெண்ட் எனக்கு தெரியுது. Princess of Cups. Okay, you're going to share something with others. Okay, I think உங்களோட ஃபீலிங்ஸை வந்து யார்கிட்டயும் சொல்ல போகிறீங்க. ஓகே, மேபி நீங்கள் ஆஃபர் கப்ஸ் சொல்லுவாங்கள அந்த மாதிரி. ஓகே, ரொம்ப ஒரு லோபலான எனர்ஜி கிடைக்குது. உங்களோட செகண்ட் பசில் பார்க்கும்போது ஒரு ஃப்ளோ எனக்கு தெரியுது. உங்களோட லைஃப்பை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச்க்கு அப்புறம் ஒரு பிக் சேஞ்சஸ்க்கு அப்புறம் இந்த பசில்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ண விரும்புவீங்க. ஓகே, உங்கள் லைஃபோட ஒரு இம்பார்ட்டண்டான டர்னிங் பாயிண்ட். மேபி உங்களோட வாழ்க்கை துணை, அதாவது உங்களோட ஒய்ஃப் இல்லைன்னா ஹஸ்பண்டோட அந்த ஆஃபரை வந்து பிக் பண்ணணுமா வேணாமான்னு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் நடக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா உங்களோட ஒர்க் சம்மந்தப்பட்டது. ஓகே, சம்மன் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இந்த ஒர்க்கை வந்து ஆஃபர் பண்ணலாம். அந்த ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணுமா அப்படின்ட்டு ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு திங்ஸ் இருக்குது. உங்கள் வாழ்க்கை நான் முதலே சொன்ன மாதிரி தான், ஒரு நிறைய போராட்டம்க்கு அப்புறம் தான் உங்கள் லைஃப்பை வந்து மாற இருக்கும். ஸோ ஐ ஃபீல் லைக் நீங்கள் இந்த ஆஃபரை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா அது உங்கள் கையில். ஆனால் யூ ஹாவ் டு பிக். ஓகே, ஸோ இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் இன்னும் இந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு எனர்ஜியாக எனக்கு கிடைக்கிது. ஓகே, அது உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் எடுக்கிற முடிவு எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து என் எனர்ஜி பார்க்கும்போது மோஸ்ட் லவபிள் பர்சனாக இருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஏன்னா உங்களோட நேச்சர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த பசில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஓகே, ஐ டோன்ட் நோ, எனக்கு வார்த்தைகள் இல்லை. ஸோ லைக் முழுமையாக சொல்ல முடியும்னா அன்பு மட்டும்தான் இங்கே நிறைந்திருக்கு. மேபி நீங்கள் இந்த பர்சன்லேருந்து இந்த பர்சனுக்கு மாறலாம். ஓகே, ஒரு பிக் பசில் லைக் இந்த நடுவில் இருக்கிற பசில்ஸ் வந்து நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணி தான் நீங்கள் இந்த பக்கத்துக்கு வருவீங்களோன்னு எனக்கு தோணுது.
ஓகே, லெட்ஸ் சி உங்களோட தேர்ட். ஆஹா, 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, நீங்கள் ரொம்ப அழகான ஒரு க்ரியேட்டிவான ஒரு பர்சன் மட்டும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். யாருமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு பர்சனாக இருக்கீங்க. பிகாஸ் ஏன்னா உங்களோட தேர்ட் பசில் வந்து டிசைனிங் சம்திங். ஓகே, ஐ ஃபீல் லைக் நீங்கள் உங்களோட தேர்ட் பசிலுக்கான முயற்சி என்னவாக இருக்கும்னா வீடு, வாகனம், பொருள் அந்த மாதிரி விஷயத்து மேலே வந்து நீங்கள் உங்களோட பார்வையை வந்து செலுத்துவீங்களோன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஸோ வந்து யூ வாண்ட் டு பிக் திங்ஸ் லைக் உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய ஃபேமிலி, பெரிய கார்ஸ், பெரிய திங்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். லைக் ஆடம்பரத்துக்காக கிடையாது, உங்கள் செல்ஃப்காக, உங்கள் செல்ஃப் திருப்திக்காக. பிகாஸ் ஏன்னா உங்கள் லைஃப்பை வந்து யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிப்பீங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு காயின்ஸையும் நீங்களாக உருவாக்குனது ஆல்ரெடி நான் சொன்னேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பசில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த கட் பண்ண போகிறீங்க. செகண்ட் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும். தேர்ட் வந்து டிசைனிங். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து டிசைன் பண்ணிட்டு போவீங்க. ஓகே, ஸோ யா 3 பசில்ஸாக நான் எடுக்கிறேன்னு முன்னாடியே சொன்னேன். ஓகே, லெட்ஸ் சி உங்களோட எனர்ஜி. ஓகே, உங்களோட எனர்ஜி என்னவா இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஃபார் ஃபர்ஸ்ட் பசிலுக்கான எனர்ஜி. ஓகே, செகண்ட் பசிலுக்கான எனர்ஜி, தேர்ட் பசிலுக்கான எனர்ஜி. ஓகே, நீங்கள் ஒவ்வொரு பசிலையும் சால்வ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஆனால் இந்த எனர்ஜிக்குள்ளே தான் நீங்கள் இருந்து இந்த முடிவை எடுப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பசிலுக்கான எனர்ஜி ரைஸ். ஓகே, ரைஸ். ஓகே, நீங்கள் இந்த பசில்ஸை சால்வ் பண்ணும்போது உங்கள் எனர்ஜி வந்து நீங்களாகவே இருக்க மாட்டீங்க. நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணேன், 50-50 பிரித்தேன். பட் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து செய்ய போகிறீங்க. ஸோ யா, என்னோடய வேர்ட்ஸ் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. பட் ஆனால் வந்து லைக் அந்த மாதிரி தான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து ஒரு விஷயத்த வந்து கட் பண்ண போகிறீங்க, பிளாஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அது ஒரு ஃபயர் மூமெண்ட் எனக்கு இங்கே கிடைக்குது. ஓகே, ஸோ த அவேக்னர். ஸோ மேபி இதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப்குள்ளே வந்து சீட் பண்ணுற பர்சன்ஸ் இருக்கலாம். இந்த பசில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது, சால்வ் பண்ணது ஒன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க, இந்த பர்சனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகே, ஸோ பீப்புளாக இருக்கலாம், பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு கூடவே இருக்கலாம். ஓகே, ஸோ யா, எந்த ஸ்டாருன்னு நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். சி, ஓகே, லாட் ஆஃப் சக்ராஸ் ஹியர். மேபி உங்களோட நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னு. சி, லைக் ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நீங்களே தான் உருவாக்குங்க. ஒரு சர்க்கிள் உங்கள் லைஃப்குள்ளே இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் சம்டைம்ஸ் உங்களுக்குள்ளே கேள்வி எழும்பும், என்னன்ட்டுனா நமக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த விஷயத்தை செய்ய முடியல, கரெக்டாக நிற்க மாட்டேது, என்னவா இருக்கும்னு அந்த கேள்வி எழும்புச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவீங்க. தென் அதுக்கப்புறம் இந்த பசிலுக்கான முடிவு பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இங்கே லவ் எனர்ஜி நான் சொன்னேன். செகண்ட் பசில், லெட்ஸ் சி லவ்வர்ஸ். உங்கள் முன்னாடி தான் நான் பிக் பண்ணேன், நான் எந்த காட்சியும் பார்க்கல. ஓகே, ஸோ வந்து இங்கே லவ் எனர்ஜி சொல்லும்போது லவ்வர்ஸ் ரீகன்ஃபர்மேஷன், யூனிவர்சலான ஒரு கனெக்ஷன்ஸ் எனக்கு தெரியுது. ஓகே, பைல் 1 ஐ திங்க் நீங்கள் உங்களோட பெல் வந்துட்டு டிங் அடிச்சிச்சு போல் இருக்குது. ஸோ சிங்கிள்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் இருந்தே கண்டிப்பாக உங்களோட நெக்ஸ்ட் ஜேர்னி வந்து ஒரு கல்யாணம் பண்ணுற மூட்க்கு போகலாம். சிங்கிளாக இருந்தீங்கன்னா யூனிவர்ஸில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறது இருக்குது, அதாவது லவ் கனெக்ஷன்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ உங்களோட தேர்ட் பசில் வந்துட்டு டிசைன் பண்ணுறதுன்னு சொன்னேன், பில்ட் பண்ணுறது, உங்களோட வீடு, வாகனம் எல்லாத்தையும் லைக் கெதர் பண்ணுற மாதிரி. ஓகே, லெட்ஸ் சி
ஹோம். ஸ்பீச்லெஸ். ஓகே கைஸ், ஐ டோன்ட் நோ உங்களோட பைல் 1 ஐ திங்க் நான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே லெட்ஸ் சி. ஹோம் பைல் பைல் 1ஓட தேர்ட் பசில் ஹோம், வீடு, வாகனம் எல்லாமே சொன்னேன். ஸோ ஐ திங்க் நான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன்னா உங்கள் எனர்ஜி ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஓகே ஸோ யா, ஓவரால் ஐ திங்க் நம்ம வந்து நான் லவ் கனெக்ஷன் சொன்னால உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இந்த 2 கனெக்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற நடு சேர்க்கை என்னவாக இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஓகே, லவ் சொன்னதால் தானே இந்த காட்டி எடுக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ ஆஃப் கண்ட்ரோல் இஷ்யூஸ். ஓகே, ஸோ மேபி இந்த திங்ஸ்க்கு அப்புறம் இது வர்றதால ஸோ நிறைய விஷயத்த வந்து நீங்கள் ஒரு காம்ப்ளிகேட்டாக எடுத்துருப்பீங்கன்னு தோணும். பட் இங்கே ப்ராப்ளம் எங்கேயுமே க்ரியேட் ஆகாது. ஓகே, ஸோ லைக் மேபி உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கலாம், லவ் ஆஃபர். ஓகே, அப்படி இல்லை நீங்கள் யாருக்காவது ஆஃபர் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் டேக் another one cut. மேக் த எஃபர்ட். உண்மை தாங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, கடைசியாக வந்து உங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். லெட்ஸ் see for pile 1 forgiveness. Why? Okay, forgiveness. Why? Okay, let's see. forgiveness வந்தது என்ன காரணம்னு தெரியல. மேபி வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் பசில் தான் அதுக்கு முக்கிய காரணம் எனக்கு தோணுது. பிகாஸ் ஏன்னா இங்கே நான் சொன்ன ஒரு உறவை நீங்கள் முடிக்க போகிறீங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ மேபி இந்த பர்சனை வந்து நீங்கள் மன்னிக்கணுமோ என்னன்னு தெரியல. பட் நீங்கள் வந்து மேபி இந்த கட் ஆஃப்க்கு அப்புறம் நீங்கள் இந்த பர்சனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் உங்கள் லைஃப்பில். ஓகே, ஸோ forgiveness லைக் சில விஷயங்கள் வந்து நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஹர்ட்டாக ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பசிலுக்கு முன்னாடி உங்களோட ஜேர்னி வந்து ஃபீல் லைக் ரொம்ப நீங்கள் உங்களை பற்றி நிறையா யோசிப்பீங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ நிறைய பேர் வந்து இது மூலமாக ஹர்ட் கூட ஆகிருக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த பர்சனை வந்து நீங்கள் forgive பண்ணணுன்னு சொல்லலாம். அப்படின்னா நீங்கள் உங்கள் செல்ஃப் வந்து நிறைய பேர்த்து பார்வையில் வந்து நெகட்டிவாக இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாமே மாற்றம் அடையிறது கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு நியூ ஜேர்னி உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பசில், செகண்ட் பசில், தேர்ட் பசில். ஸோ 3 பசிலுக்கான முடிவு இது தான். ஓகே, இது அடுத்தடுத்து உங்கள் லைஃப்பில் நடக்கலாம். இல்லை இது ஃபர்ஸ்ட்டு நடந்து அது செகண்ட் கூட நடக்கலாம். ஸோ எப்படி மாற்றம் இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் வந்து 3 பசில் இதுதான் உங்களோட லைஃப்பில். ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் யுவர் ரீடிங் pile 1. have a nice day. நம்ம இன்னொரு பிக் கார்டு ரீடிங்கில் பார்க்கலாம். பை. ஹாய் pile 2. ஸோ இன்றைக்கான ரீடிங் என்னென்னா சால்வ் யோர் பசில். உங்கள் லைஃபோட அடுத்த பசில் என்ன, அடுத்த திங்ஸ் உங்களோட லைஃப்பில் என்ன நடக்க இருக்குது, அது நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் சூஸ் பண்ணது பேலன்ஸ். ஓகே, உங்கள் லைஃப்பை வந்துட்டு எப்போதுமே ஒரு பேலன்ஸான ஒரு மூமெண்ட் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபோக்கஸாக செய்வீங்க. லைக் நிறைய ஒர்க் இருந்தாலும் அந்தந்த ஒர்க்கை வந்து ஈக்குவலாக நீங்கள் வந்து செஞ்சு முடிக்கிற ஒரு கேரக்டர் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜியை பார்க்கலாம். யா 6 of wands. ஓகே, ஸோ யாருக்காகவும் உங்களோட எண்ணங்களை மாற்றிக்காத ஒரு பர்சன். ஸோ யாரோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்காக நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை வந்து மாற்றிக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ ஐ ஃபீல் லைக் உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்குறவங்க எப்போதுமே கூடவே இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு பர்சன். பிகாஸ் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து பியூராக இருக்கிற கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க.
ஓகே. ஸோ நிறைய எதிரிகள் இருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாய் இந்த இந்த உங்களோட மேபி உங்களோட அப்பியரன்ஸ், உங்களோட ஒர்க் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகே. ஸோ ஐ திங்க் உங்களோட லைஃப்பில் வந்துட்டு எப்போதுமே கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க 10 பேராவது இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்துட்டு சிரிக்கிறதா இருக்கட்டும், அழுகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு குறைவாக செய்வீங்களோன்னு எனக்கு தோணுது. ஓகே. வெளிக்காட்டுறது வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட எப்போதுமே ஹாப்பியாக இருக்கிற ஒரு பர்சன். ஓகே. அவ்வளோ சீக்கிரம் உங்கள் இண்டிவிஜுவலிட்டி வந்து வெளியே காட்ட மாட்டீங்க. ஓகே. உங்களோட பசில்ஸ் இன்றைக்கி 3 பசில்ஸ் எடுக்க போகிறேன். லெட்ஸ் see உங்களோட ஃபர்ஸ்ட் பசில். அடுத்து உங்களோட வாழ்க்கையின் பசில் என்னவாக இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஓகே. ஃபார் pile 2. Ace of Swords. ஓகே. ஏஸ் ஆஃப் சார்ட் சொல்லும்போது ஐ ஃபீல் லைக் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான சேஞ்சஸ் இருக்காது. ஓகே. ஸோ மேபி வந்து இதுக்கப்புறம் நம்மளோட சுய மரியாதையை இழக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு இருக்கீங்க. ஸோ பிக் சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. ஓகே. இந்த பசில் வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணணும்னா உங்கள் கேரக்டரை மாற்றிக்கணும். பிகாஸ் ஏன்னா இங்கே நீங்கள் மற்றவங்க பேச்சுக்கு அடிபடிய மாட்டீங்க. அதாவது நெகட்டிவ் காமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. பட் ஆனால் இந்த பசில் வந்து உங்கள் கேரக்டரும் மாற்ற இருக்குது. ஓகே. மேபி உச்சக்கட்ட விஷயமாக இருக்கலாம். ஸோ ஐ ஃபீல் லைக் உங்களோட ஃபஸ்ட்டு பசில் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப ஃபயர் மூமெண்ட் எனக்கு தெரியுது. லைக் ஏஸ் ஆஃப் சார்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான். பட் ஆனால் வந்து எனக்கு கிடைக்கிற எனர்ஜி ஐ ஃபீல் லைக் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிற ஒரு பர்சன். பட் இருந்தால் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ஐ ஃபீல் லைக் நீங்கள் வந்து எதிர்பார்த்த விதம் மாதிரி உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அதனால தான் நீங்கள் வந்து உங்களோட இன்னர் செல்ஃபை வந்து வெளிக்காட்டுற மாதிரி போயிருக்கலாம். ஓகே. ஸோ லைக் இதுக்கப்புறம் நடக்க போகிறத தான் நான் சொல்கிறேன். ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் பசில் ஐ திங்க் நீங்கள் சால்வ் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் செல்ஃபை விட்டு வெளியாகிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ எந்த சிச்சுவேஷன்ஸ் நடக்கும் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் பார்த்துருங்க. ஓகே. ஸோ எந்த மாதிரி கூட நடக்கலாம். லைக் அமைதியாக இருக்கிறது வந்துட்டு புளியும் ஆயிராதுல அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அது போல் தான் உங்களோட லைஃப். எப்போதுமே நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்க. லைக் ஒன்ஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் காமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க எப்படியாவது நீங்கள் பிளாஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் செல்ஃபை விட்டு வெளியே வந்தால் தான் முடியும். அதனால தான் இங்கே ஹோல்டிங் த ஸ்வாட். ஓகே. ஸ்வாட்னால் நம்ம ஃபைட் பண்ணுறது தானே. நம்ம உங்களோட செல்ஃப்க்கு ஃபைட் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. ஓகே. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் பசில் ஆல் த பெஸ்ட். ஓகே. ஸோ லைக் கங்க்ராட்ஸ் கூட சொல்லணும்னு தோணுது. பிகாஸ் ஏன்னா எப்போதுமே நெகட்டிவ் காமெண்ட்ஸ் மட்டும் கிடைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு திரும்ப பதில் சொல்கிறது வந்து ஆல் ஆஃப் த பாசிட்டிவ் திங்ஸ். லைக் நம்ம மேபி நீங்கள் வந்து இவங்கள வாய் அடைக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து உங்களோட செல்ஃபை வந்து மாற்றிக்கலாம். ஏஸ் ஆஃப் சார்ட் அது கூட வரும். ஓகே. ஸோ ஒரு பிக் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கலாம். ஓகே. மேபி நீங்கள் அவங்க மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கூட செய்யலாம். ஓகே. ஸோ லெட்ஸ் see. அப்பயும் கமெண்ட்ஸ் அடங்காது. டெம்பரன்ஸ். ஓகே. டெம்பரன்ஸ் சொல்லும்போது ஐ ஃபீல் லைக் கைஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் மூமெண்ட் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் உலகத்தையே ஒரு சுற்றி பார்க்குற ஒரு மூமெண்ட் எனக்கு தெரியுது. பட் ஆனால் வந்து இந்த செகண்ட் பசில் வந்துட்டு லைக் பேலன்ஸ். ஓ மை காட், நீங்கள் சூஸ் பண்ணதும் பேலன்ஸ் தான். ஸோ ஒரு பேலன்ஸிங்கான லைஃப் வந்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு எந்த ஒரு பசிலும் வந்து ஈஸியாக உங்களால் வந்து சால்வ் பண்ணக்கூடிய திறமைகள் நிறையவே இருக்குது. உங்களை யாருமே வந்து நீங்கள் போட்டி போட மாட்டீங்க. பட் உங்களை போட்டியாக நினைக்கிறவங்க நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்காங்க. அதனால தான் த பேட் காமெண்ட்ஸ்னு நான் சொன்னேன். ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட செல்ஃபை வந்து விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க. ஒன்ஸ் வந்துட்டு
சம்திங் இங்கே ட்ராவல் மூமெண்ட் தெரியுது. செகண்ட் பசில் வந்துட்டு நீங்கள் வந்து புது அச்சீவ்மெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்க இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பிகினிங் ஸ்டேஜ். ஓகே, எங்கள் வானவில் பாருங்கள். ஓகே, ஐ ஃபீல் லைக் இங்கே வந்து ஒரு கனெக்ஷன்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து பேலன்ஸாக லைஃப் வாழ்கிறீங்க. பட் ஆனால் வந்து உங்களோட செகண்ட் பசில் வந்துட்டு உங்களோட அடுத்த கட்டம் நீங்கள் யாருன்னு ப்ரூஃப் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன்ஸ் நடக்க இருக்குது. அந்த பசில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பசில். ஓகே, ஸோ ஐ திங்க் உங்கள் கேரக்டர் வைஸ் நீங்கள் வந்து வெளிக்காட்டும்போது லைக் பிளாஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த சேஞ்சுக்கு வரீங்க. ரொம்ப தைரியமான ஒரு பர்சனாக மாறுறதுக்கு இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு, ஒரு மெச்சூரிட்டி எனக்கு கிடைக்கிது உங்கள்கிட்ட இருந்து. ஓகே, ஸோ இந்த செகண்ட் பசில், இந்த பசிலுக்கு அப்புறம் செகண்ட் பசில், செகண்ட் ஜேர்னி, நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுற மூமெண்ட் எனக்கு கிடைக்கிது. வேணாம் நீங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் சொல்லுவாங்களே, ஸ்டடி இன் அப்ராட் அந்த மாதிரி, இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது கூட போகலாம். ஓகே, இங்கே ட்ராவல் மூமெண்ட் எனக்கு நிறையா கிடைக்கிது. ஓகே, ஸோ இங்கே ராக்கெட், ஐ திங்க் ஸோ, ஹோம் ஒரு ராக்கெட், ஹோம் ஐ திங்க். ஓகே, ஸோ உங்களோட செல்ஃப் உங்களுக்கான ஒரு ஹோம் க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகே, let's see third puzzle. Oh yeah, four of sword. Okay, நான் 3 puzzle தான் பார்க்குறேன்னு சொன்னேன். ஓகே, let's explain third puzzle. உங்களோட வாழ்க்கையில் கைஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குறீங்க எனக்கு உண்மையாகவே. பிகாஸ் ஏன்னா நான் உங்களோட பசில் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு பர்சன் எனக்கு தெரியுங்க. உங்கள் லைஃப்பில் வந்து யாருக்கும் நீங்கள் எதிரி கிடையாது. பட் நீங்கள் வந்து எதிரியாக யாருமே நினைக்க மாட்டீங்க. ஆனால் உங்களை எதிரியாக நினைக்கிறவங்க சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. மேபி லைக் நீங்கள் வந்து உங்களோட செல்ஃபை வந்து வெளிக்காட்டுற ஒரு பர்சனாக இருக்கலாம். அதாவது உங்களோட ஃபேஸ், உங்களோட பேச்சுகள் சில பேர்த்துக்கு வந்துட்டு பிடிக்காமல் இருக்குது. ஸோ அந்த வைப்ஸ் எனக்கு நிறைய கிடைக்கிது. பட் இருந்தாலும் உங்களோட நீங்கள் செஞ்சுருக்கிற வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு போகிறீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். உங்கள் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகே. பட் ஆனால் உங்களோட தேர்ட் ஸ்டேஜ் பார்க்கும்போது ஃபோர் ஆஃப் சார்ட்ஸ், ஃபோர் ஆஃப் சார்ட் சொல்லும்போது செயல் வருது. மேபி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த செய்ய இருக்கலாம். உங்கள் செல்ஃபை நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க. ஆனால் வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த நெகட்டிவ் வைப்ஸ்னால நீங்கள் வந்து மாற்றிக்க. பிகாஸ் இங்கே கலர் சேஞ்ச் எனக்கு தெரியுது. இங்கே வந்து ரெட் கலர், இங்கே எல்லோ. ஓகே, ஸோ ஐ திங்க் நீங்கள் உங்களோட செல்ஃபை மாற்றிக்கக்கூடிய தருணம் இங்கே நடக்கலாம். பிகாஸ் ஏன்னா நீங்கள் உங்களோட செல்ஃபை வந்துட்டு எப்போதுமே பேலன்ஸாக மற்றவங்க பற்றி யோசிக்காமல் சம்திங் உங்கள் செல்ஃப் பாட்டுக்கு அமைதியாக உங்கள் வேலையை பார்த்தாலும் நிறைய பேர் உங்களை எதிரியாக தான் பார்ப்பாங்க. பட் ஆனால் வந்து இங்கே ட்ராவல் பண்ணுற மூமெண்ட் நான் சொன்னேன். பட் இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு மூமெண்ட் எனக்கு கிடச்சிது. பட் தேர்ட் ஸ்டேஜ், அதாவது தேர்ட் பசில் வந்துட்டு சம்திங் நீங்கள் வந்து ஒரு நிலையில் உட்காந்துருவீங்களோன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஸோ எங்கேயுமே எழுந்து போகாமல் லைக் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களோட செல்ஃபை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே உருவாக்கிடுவீங்க. பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் இந்த செகண்ட் பசிலில். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுக்காகவும் போடணும்னு அவசியம் கிடையாது. லைக் ஏன் நான் ஹோம் சொன்னேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. பிகாஸ் இங்கே ஹோம் வந்தப்போ உங்களுக்குன்னு ஒரு திங்ஸ், மேபி பணம், பொருள், புகழ் எல்லாமே நீங்கள் சம்பாதிப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஓடணும்னு அவசியம் கிடையாது. இந்த தேர்ட் பசில் வந்துட்டு ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் எனக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த பசில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வைப்ஸ் எனக்கு கொடுக்குது. ஓகே, லெட்ஸ் see உங்களோட எனர்ஜி பார்க்கலாம் ஒவ்வொரு பசிலுக்கும். ஓகே, ஃபார் பசில் 1 right. ஓகே, ஐ திங்க் இந்த கார்ட்ஸும் வர இருக்கு உங்களுக்கு. ஓகே, லெட்ஸ் see puzzle 2, puzzle 3. Okay, let's see guys. I don't know எதுக்கு 2 கார்ட் வந்ததுன்னு அப்படின்ட்டுன்னு.
லெட்ஸ் see உங்களோட ஃபர்ஸ்ட் கார்ட் intentions. Okay, and loved. Okay, ஆக்சுவலி இந்த 2 கார்ட்ஸுக்கும் வித்தியாசம் கிடையாது. பிகாஸ் என்ன, இங்கே வந்து லவ்ட் அண்ட் இன்டென்ஷன்ஸ் வந்திருக்கு இங்கே ஆஃப் மை லைஃப் அண்ட் சப்போர்ட் மீ டோட்டலி. ஓகே, யூனிவர்சல் மதர். ஓகே, ஐ திங்க் நான் என்ன சொன்னேன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் பசில் வந்துட்டு சம்திங் ஒரு சேஞ்ச் மூமெண்ட் எனக்கு கிடைக்குதுன்ட்டு, அதனால தான் வந்துட்டு உங்களோட ஏஞ்சல் காடே வந்து ஏஞ்சல்லையும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வாழ்க்கை இப்படி தான் நடக்கும்னா இப்படி தான் நடக்கும். உங்கள் ஃபர்ஸ்ட் பசில் என்னென்னா, உங்கள் செல்ஃபை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. எவ்வளோ திங்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணி தான் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் பசில் 1 யா இங்கே பர்சன் இன்வால்வ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களோட இன்ட்யூஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. பிகாஸ் யூனிவர்ஸ் மதர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ வித்தியாசம் கிடையாது. உங்களோட இன்ட்யூஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது உங்கள் யூனிவர்சல் மதர்னால உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த படிகளுக்கு போக முடியுது. ஓகே, உங்களோட எனர்ஜி இப்படி தான் இருக்கும். செகண்ட் பசிலுக்கு போகலாம். ஓகே, நான் வந்து ட்ராவல் அதுக்கப்புறம் ஒரு பேலன்ஸான ஒரு லைஃப்பை வாழ்வீங்கன்னு நான் சொன்னேன். ஓகே, லெட்ஸ் see. Reflect. Okay, accept and love all of me. ஓகே, ஐ திங்க் நீங்கள் ஏதோ ஒரு அக்செப்ட் பண்ணுவீங்களோன்னு தோணுது. அதனால தான் இந்த ட்ராவல் மூமெண்ட்டே வருது. ஓகே, உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு செகண்ட் பசில் வந்துட்டு ஒரு பிக் சேஞ்சஸ் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்துட்டு ஒரு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்குது. உங்களோட எனர்ஜி வந்துட்டு நீங்களே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. நானாக இருக்கேன். ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்கும் உங்களுக்கு இடம் கிடையாது. ஸோ நீங்களே உங்கள் மிரராக ஆகுறீங்க. ஸோ அதனால தான் வந்து நான் சொன்னேன், நீங்களாக இருப்பீங்க. இங்கே ரெயின்போ வந்தபோது ஐ ஃபீல் லைக் அந்த மாதிரி தான். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு ஹோம் க்ரியேட் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் நீங்கள் யாருன்னு யாருக்கும் ப்ரூஃப் பண்ண தேவை. உங்கள் செல்ஃப் நிலையாக இருக்கும். ஓகே, தேர்ட் பசிலுக்கான எனர்ஜி. லைக் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருவீங்க. பிகாஸ் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல. என்ன வேணால் பேசிட்டு போட்டும், என்ன வேணால் செய்யட்டும்னு விட்டுற ஒரு கட்டம். லெட்ஸ் see உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும்ன்ட்டுன்னு. காட். ஓகே, காட் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கேயே ஒரு யூனிவர்சல் மதர் உங்களுக்கு ஹெல்ப் இருக்குது. ஏன் உட்காந்திங்கன்னா இப்போ எனக்கு புரியுது. பிகாஸ் ஏன்னா இந்த பசில் வந்துட்டு ஒரு எண்ட் காட்டு மாரி. நீங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் வந்துட்டு இங்கே ஒரு எண்ட் ஆகுது. ஐ ஃபீல் லைக் உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங்ஸே வந்துட்டு இதில் ஒரு கார்டு தான் நான் எடுத்துருக்கணும். பட் 2 கார்ட்ஸும் வந்தது. ஸோ உங்கள் இன்ட்யூஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறது உங்கள் யூனிவர்சல் மதர். ஓகே, இங்கே கடைசி எண்டு காட்டில் தான் முடியுது. மேபி நீங்கள் நிறைய ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆகிற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஐ திங்க் நீங்கள் உங்களோட செல்ஃபை நேர்மையாக நிதானமாக நடந்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையினோட பசிலை வந்து உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் யுவர் ரீடிங் பைல் 2. ஹேவ் அ நைஸ் டே. பை. ஹாய் பைத்ரி, இன்னைக்கான ரீடிங் என்னென்னா சால்வ் யுவர் பசில். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணதும் சால்வ் தான். ஓகே, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பசில்ஸ் என்னென்ன இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் உங்களோட எனர்ஜி இப்போ கூட பார்க்கலாம். ஸோ இது லைக் கைண்ட் ஆஃப் அட்வைஸ் மாதிரி தான், முன்கூட்டியே சொல்கிற மாதிரி தான். ஓகே, நீங்கள் சூஸ் பண்ணது சால்வ். ஓகே, நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். லெட்ஸ் see உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும்னு. ஓ மை காட், 3 of Pentacles. வை? ஓகே, ஸோ பைல் 3 நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு பர்சனாக இருக்கீங்க. பிகாஸ் என்ன, நீங்கள் ரொம்ப ஒரு ஃபன் டைப் மட்டும் எனக்கு சொல்ல முடியும். பிகாஸ் ஏன்னா உங்கள் செல்ஃப்க்கு வந்து எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. காசு பணம் எதுவுமே நீங்கள் இம்பார்ட்டன்ட், காசு இல்லாட்டினாலும் உங்களுக்கு ஹாப்பினஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ்ன்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஓகே, ஸோ உங்கள் லைஃப்பை வந்துட்டு எதையும் வந்து
காம்ப்ளிகேட்டாக ஆக்க மாட்டீங்க. ப்ளஸ் யாரையுமே பிலீவ் பண்ண மாட்டீங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் செல்ஃப்க்கு நீங்கள் யாரை பிலீவ் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் செஞ்சே ஆவீங்க. ஓகே. ஸோ ஐ திங்க் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு பர்சனாக இருக்கலாம். வாழ்க்கைனா என்ன, இதான வாழ்க்கை, இது இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஓகே. ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பசில் காத்துட்ருக்கு, என்னன்ட்டு பார்க்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் பசில் ஃபார் பைல் 3. 3 of Swords. ஓகே. இப்போ தான் சொன்ன ஒரு ஃபன் மூமெண்ட். ஐ மீன் நீங்கள் ரொம்ப ஃபன்னியான பர்சன், வாழ்க்கை எதுவுமே வந்து லைக் கவனிக்காத ஒரு பர்சன் நான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் பசிலே வந்து ஐ டோன்ட் நோ, 3 of Swords. 3 of Swords சொல்லும்போது லாட் ஆஃப் பெயின் உங்கள் லைஃப்பில் வந்து காத்துட்ருக்கு. ஸோ ஐ திங்க் நீங்கள் இது வரைக்கும் ஃபன்னாக இருந்தது போதும். வாழ்க்கையில் சீரியஸான விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா இது எதிர்காலத்தில் நடக்க இருக்கலாம். ஸோ 3 of Swords சொல்லும்போது லாட் ஆஃப் பெயின்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க இருக்குது. ஓகே. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் இது உங்களோட பசில், நீங்கள் தான் இந்த பைல் வந்து சூஸ் பண்ணீங்க. ஓகே. உங்களுக்கான பசில் 3 of Swords. மேபி இது மேபி நீங்கள் வாழ்க்கைனா என்னன்னு கூட தெரியாமல் வளர்ந்துருக்கலாம். நிறைய பேர் உங்களை வந்து ஹர்ட் பண்ணலாம் இந்த ஃபர்ஸ்ட் பசில். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பசில் உங்களோட, அதாவது உங்களோட மனசில் இருக்கிற வேதனையை எப்படி குறைக்கலாம்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ நிறைய விஷயத்த வந்து நீங்கள் ஃபோக்கஸாக செய்வீங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த பசிலுக்காக நீங்கள் நிறைய இன்வால்வ் பண்ணி செய்வீங்க. பிகாஸ் எதுவுமே நீங்கள் அக்கறையாக எடுக்காத ஒரு எனர்ஜி எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் பசிலே வந்து வாழ்க்கைன்னா என்னென்னு கொஞ்சம் கவனின்ட்டு இந்த மெசேஜ் கொடுக்க வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எல்லா நேரமும் நம்மளால் விளையாட்டாக ஒரு விஷயத்த செய்ய முடியாது. பிகாஸ் நமக்கு கொடுத்த கடமைகளும் சரி, நமக்கு இருக்கிற பொறுப்பும் சரி, ஒரு நேரத்தில் மாற்ற மாட்டேங்குது. நீங்கள் கேர்ளாக இருக்கலாம், பாயாக இருக்கலாம், பட் நமக்கு கூடவே இருக்குது நம்ம பேரண்ட்ஸை பார்த்துக்கணும். ஸோ அது எல்லாமே இருக்குது. சம்திங் இங்கே ஹார்ட் ப்ரோக்கன் சிச்சுவேஷன்ஸ் நடக்க இருக்குது. இந்த பசிலில் இந்த ஹார்ட் ப்ரோக்கன் சிச்சுவேஷன்ஸ்க்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி மாற்றிக்கணும்னு கூட நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வரலாம். ஓகே. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பசில் ரொம்ப ஒரு சேட்டான பசில் தான். ஓகே. வாழ்க்கைன்னு என்னென்னு ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம முன்னாடி விளையாட்டுத்தனமாக இருந்துக்கூடாது அப்படின்னு கூட நினைக்கலாம். ஓகே. ஐ திங்க் ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஓகே. அண்ட் சாரி டு ஃபார் செகண்ட் பசில். ஓகே. 9 of Pentacles. ஒரு குட் வைப்ஸ். அதாவது ஒரு செகண்ட் பசில் 9 of Pentacles சொல்லும்போது உங்கள் லைஃப்பில் வந்துட்டு சம்திங் ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் முன்னாடி ஒரு சம் சிச்சுவேஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்கு. ஆனால் தான் ஒரு காயின் கிடையாது. ஸோ அந்த காயின் இங்கே போயிடுச்சு. ஓகே. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு உறவுகள் இருக்காங்கள. அந்த உறவில் ஏதோ ஒரு உறவு வந்து இல்லாமல் போகலாம். ஸோ எனக்கு இந்த பசிலுக்கு அப்புறம் இந்த பசில் கிடச்சிது. ஐ ஃபீல் லைக் சம்திங். ஓகே. ஸோ ஃபீல் சாரி. பிகாஸ் எனக்கு இருக்கிறது தான் சொல்ல முடியும். ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் சிச்சுவேஷன் இல்லாமல் போகலாம்னா உலகத்தை விட்டு போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை. அதாவது உங்கள் வாழ்க்கையில் விட்டு உங்களை ஹர்ட் பண்ணி போயிடுவாங்க, அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு அவங்களுக்கு ஒரு இடங்கள் வந்து நீங்கள் தர மாட்டீங்க. ஓகே. ஸோ மேபி உங்களை ஹர்ட் பண்ணுறதால நீங்கள் அவங்கள தள்ளி வச்சுருவீங்களோன்னு தோணுது. பட் ஆனால் நீங்கள் 9 of Pentacles வந்தது, ஐ ஃபீல் லைக் நீங்கள் உங்கள் செல்ஃபை சீக்கிரமாக ஓவர் கம் பண்ணிடுவேன். நீங்கள் யாரும் டீல் பண்ணி இங்கே வந்து நிறைய திங்ஸ் எனக்கு கிடைக்கிது. நீங்கள் கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, சம்திங் ஒரு உங்களோட ஃபிசிக்கலாக மென்டலாக நீங்கள் வந்து ஒரு கலர் சேஞ்ச் எனக்கு தெரியாது. ஓகே. ஸோ அது கலர் சேஞ்ச்னால் உங்களோட எண்ணங்கள் நான் சொல்லலை, உங்களோட ஃபிசிக்கலாக நீங்கள் மாற்றிக்க நினைக்க. மேபி உங்களோட ஹேர் கலர், சம்திங் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸோட சைன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறீங்க. ஓகே. ஸோ இங்கே செகண்ட் பசில் எனக்கு என்ன சொல்ல வருதுன்னா,
உங்கள் செல்ஃப் வந்து நிறைய அப்ரிஷியேஷன் கிடைக்க இருக்குது. ஸோ இந்த பசிலை நீங்கள் சால்வ் பண்ணணுன்னா யூ ஹேவ் டு ஹார்ட் ஒர்க். வாழ்க்கைன்னு என்னென்னு இந்த ஃபர்ஸ்ட் பசில் வந்து கற்றுக் கொடுத்துரும். ஸோ இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நீங்கள் மாற வேண்டியது இந்த பசில். இந்த பசிலை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண பாருங்கள். ஓகே, இந்த பசில் காத்துட்ருக்கு. ஓகே, ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிடுச்சின்னு இங்கேயே உட்காரக்கூடாது. ஓகே, ஸோ தேர்ட் பசில் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். கடைசி ஆஹா 9 of cups. யா ஹாப்பி. ஓகே, ஸோ 9 பசில் வந்து நான் ஃபிசிக்கலாக இங்கே மாற்றிக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். ஸோ மேபி யூ கோயிங் டு பிகம் மாடல் சம்திங். ஒரு நிறைய அப்ரிஷியேஷன் கிடைக்கிற ஒரு பர்சனாக மாறதுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு லாஸ்ட் பசில் நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணுற மாதிரி எனக்கு கிடைக்கிது. நிறைய கலர்ஸு நான் முன்னாடியே சொன்னேன், இங்கேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ வண்ணங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் உங்களோட ஓன் செல்ஃப்க்கு உருவாக்கிப்பீங்க. ஸோ சம்திங் ஒரு பிக் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குது. இந்த ஹார்ட் ப்ரோக்கனுக்கு அப்புறம் இங்கே உடஞ்சி உட்காராதீங்க. ஓகே, ஸோ போனவங்க தான் திரும்ப நம்ம லைஃப்குள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஏன்னா இந்த லைஃப்க்கு அப்புறம் நீங்கள் செகண்ட் பசில் இந்த மாதிரி சால்வ் பண்ண விரும்புகிறீங்க, உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கிடைக்கிது. தென் அதுக்கப்புறம் தேர்ட் பசிலே வந்துட்டு 9 of cups, ஒரு கலர் சேஞ்ச். ஓகே, கிரியேட் யுவர் ஆர்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இருக்கிற திறமையை வந்து வெளிக்காட்டுற ஒரு பசில். நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு மூமெண்ட். ஓகே, ஸோ ஐ திங்க் ஃபார் பைல் 3 நீங்கள் சூஸ் பண்ணது சால்வ். ஓகே, ஸோ உங்களோட இந்த பாயிண்ட் ஆஃப் திங்ஸில் இந்த பாயிண்டில் பசில் 1 அண்ட் பசில் 2 நடுவில் நீங்கள் உங்களோட மைண்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே லைக் 2 ஜேர்னி எனக்கு கிடைக்கிது, 2 பாத் கிடைக்கிது. 2 ஜேர்னியில் வந்து எந்த ஜேர்னிக்கு நீங்கள் போகணும்ன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் செகண்ட் பசில் என்னன்ட்டு சொல்லிட்டேன், பட் ஆனால் 2 பாத் எனக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ ஐ ஹவ் டு டேக் another 1 card. ஐ டோன்ட் நோ, நான் எந்த பைலுக்கும் எடுக்கலை, பட் ஃபார் செகண்ட் பசில் வந்து 2 பாத் இருக்குது. லைக் எந்த பாத்து நீங்கள் எடுக்கணும்ன்ட்டு எனக்கு தெரியல, பட் நான் சொல்கிறேன். யா திஸ் கார்ட். ஓ, பீசஸ் ஆஃப் 1. ஓகே காய்ஸ், 2 பாத் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால தான் 2 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். எந்த லைஃப்க்கு அப்புறம் இந்த பசிலுக்கு அப்புறம் 2 பசில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த மொதல் உள்ள பசில் நீங்கள் உங்கள் ஃபிசிக்கலாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க. செகண்டு இங்கே வந்து பிரின்சஸ் ஆஃப் வான்ஸ் சொல்லும்போது ஐ ஃபீல் லைக் இங்கே வந்து ஒரு ஃபைரி மூமெண்ட் எனக்கு கிடைக்குது. உங்கள் செல்ஃபை வந்து யாருக்கும் அடங்காத ஒரு பர்சனாக மாறுறது கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களோட செகண்ட் பசில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன்ஸில் நீங்கள் எது போகணும்னு நீங்களே நினச்சிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். ஓகே, ஸோ இந்த பசிலுக்குள்ளே போனீங்கன்னா தேர்ட் பசில் என்னவாக இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஆஹா, ஏஸ் ஆஃப் வான்ஸ், ஃபைரி மூமெண்ட். ஐ டோன்ட் நோ, எனக்கு எதுவுமே சொல்ல விரும்பலை. பிகாஸ் ஏன்னா நீங்கள் எந்த பசில் சூஸ் பண்ணமோ இதுக்கப்புறம் செகண்ட் பசில் லைக் இந்த 2 பசில்ஸ் இருக்குது. இந்த 2 பசிலுக்கான விடை தேர்ட் பசிலில் இருக்குது. பட் ஆனால் வந்து 2 ஜேர்னி இருக்குது. ஓகே, ஸோ மேபி இது பார்க்குற 50% இந்த மாதிரி ஜேர்னியில் இருக்கலாம், லைக் 50% இந்த ஜேர்னியில் இருக்க. மேபி உங்கள் கேரக்டர் வைஸ் நான் சொல்கிறேன். ஓகே, உங்கள் எனர்ஜி கிடைக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் நீங்கள் எந்த பாதையை எடுக்கணும்னா உங்கள் முடிவு. ஓகே, எனக்கு இந்த கார்ட் வேணாம். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி எனர்ஜி எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் செல்ஃபை வந்து ஒரு குட் வைப்ஸ் கொடுக்கணும். மித்தவங்களுக்கு வந்து நீங்கள் கோவக்காரனாவோ ஒரு நெகட்டிவ் வைப் கொடுக்குற பர்சனாவோ மாறக்கூடாது.
ஸோ அந்த மாற்றம் தான் எனக்கு அந்த பசில் எடுத்தேன். எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு என்னோடய இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணி நான் அதை எடுத்தேன். பட் லெட்ஸ் சி இந்த பசில் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும்ட்டுன்னு. ஃபர்ஸ்ட் பசில், செகண்ட் பசில், want to come? Okay, third. Okay, let's see guys. இந்த பசில் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும்? Oh yeah, starlight, my higher purpose, inner vision. ஓகே, நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி உங்களோட எனர்ஜி வந்துட்டு டெல்லிங் லைக் நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த யூனிவர்சலுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் அந்த எனர்ஜியில் தான் இருப்பீங்க. லைக் நீங்கள் கரெக்டான முடிவு எடுப்பீங்க மட்டும் நல்லா உறுதியாக சொல்ல முடியும் இந்த எனர்ஜி பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் பசிலில். செகண்ட் பசிலில் டெஸ்டினி. யா, இட்ஸ் அ டெஸ்டினி. ஓகே, ஸோ ஐ ஃபீல் லைக் நான் 2 பார்ட் நான் எடுத்தல அந்த ஃபைரி மூமெண்ட், அது உங்களோட டெஸ்டினி கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட டெஸ்டினி, உங்களுக்கு விதிக்கப்பட்டது. ஓகே, நீங்கள் இந்த பசிலை கரெக்டாக சூஸ் பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இட்ஸ் யுவர் டெஸ்டினி கைஸ். டைமண்ட் ஸ்டார். வாவ். ஓகே, இந்த தேர்ட் தான் எனக்கு பார்க்கணும்னு தோணுது. ஓகே, ஃப்ளோ, ரூபி ஸ்டார், சென்சுவல் எசன்ஸ். மை காட், கிறிஸ்டல் மாதிரிங்க. ஓகே, ஸோ ஐ ஃபீல் லைக் பைல் 3 உங்கள் லைஃப்பை வந்து ஒரு பிக் சேஞ்ச் இருக்குது, பிக் பசிலை சால்வ் பண்ணுறது இருக்குது. லைக் உன்னிப்பாக கவனித்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் இங்கே வந்து எனக்கு இந்த பசில் சொல்லும்போது உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். அது நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த யூனிவர்சல் கைடட் தான். ஓகே, ஸோ இங்கே சில்வர் மூமெண்ட் எனக்கு கிடைக்கிது. அதோட இந்த கார்ட் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சம்திங் இங்கே டர்னிங், இதுதான் உங்கள் வாழ்க்கையோட ஒரு டேர்னிங் பாயிண்ட். செகண்ட் பசில். ஓகே, ஸோ தேர்ட் பசில் வரும்போது இட்ஸ் அ கிறிஸ்டல். யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம லைஃப்பை மாற்றிக்கக்கூடாது. ஸோ ஃப்ளோ, கோ வித் ஃப்ளோ, கிரியேட் யோர் கலர்ஸ். ஓகே, கிளாக் எப்போதுமே திரும்ப போகாதில்ல, அந்த மாதிரி தேர்ட் பசில் எனக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ ஐ திங்க் நம்ம லாஸ்ட்டாக மெசேஜ் கார்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகேவோட லாஸ்ட் மெசேஜ் கார்ட் ஃபார் பைல் 3. க்ரோவிங். ஓகே, க்ரோவிங். ஓகே, ஐ க்ரோ மை ஓன் சோல். ஓகே, இட்ஸ் அ டெஸ்டினி. ஐ க்ரோ மை ஓன் சோல். உங்களோட செல்ஃபை நீங்கள் தான் க்ரோ பண்ணுறீங்க. லைக் மொதல் பசில் நீங்கள் சூஸ் பண்ணலாம், செகண்ட் பசில் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படி போவீங்கன்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் மாறக்கூடாது. ஹார்ட் ப்ரோக்கன் எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். பட் உங்கள் லைஃப்பை வந்து ஹாப்பியாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த லைஃப்பை விட்டு நீங்கள் மொதல் பசிலே விழுந்துடுறீங்க, தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு மைல் மாதிரி ஆகுறீங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் உங்களோட செல்ஃபை வந்து மாற்றிக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ரீடிங் pile 3. Have a nice day. Bye. ஹை பைல் 4. ஸோ இதுதான் லாஸ்ட் பைல், பட் பிகின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆரம்பம் உங்கள் லைஃப்பில். ஓகே, இன்றைக்கான ரீடிங் என்னென்னா, உங்களோட லைஃபோட பசில்ஸ் என்னென்ன காத்துட்ருக்குன்ட்டு பார்க்கலாம். எந்த பசிலை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களோட எனர்ஜி ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பிகின்ஸ் உங்களோட வாழ்க்கையின் ஆரம்ப நிலை இது தான். ஓகே, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ யா, Five of Pentacles. Why guys, சம்திங் உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு எண்ட் மாதிரி தான். இதுதான் ஃபோர்த் பைல், கடைசி பைல். பட் பிகின்ஸ் வந்தது. பட் ஆனால் வந்து உங்கள் லைஃப்பை வந்து கடைசி நொடிகள் ரொம்ப கஷ்டமான நிலைமையாக இருந்திருக்கலாம். மேபி நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஓகே, பீப்புளாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது
உங்கள் செல்ஃபை வந்து ரொம்ப அதிக அளவு ஹர்ட் ஆகிருக்கீங்க. ஓகே, ஸோ அது குறுகிய காலம் மட்டும்தான். ஓகே, இதுக்கப்புறம் மாற்றம் இருக்குது. இப்போதைக்கு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, அதுதான் பிகின்ஸ். ஓகே, ஒரு கிளாக்கை வந்து திருப்பி வைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த கிளாக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கல. ஓகே, ஸோ லைஃப்பை வந்து திருப்பி பார்க்கணும்னு நினைக்கல. ஒரு புது ஸ்டார்ட் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஒன் ஆஃப் குட் திங்ஸ், பட் ஆனால் கிடைக்கணுமே. லெட்ஸ் see. உங்களோட ஃபர்ஸ்ட் பசில், நான் 3 பசில் தான் எடுக்க போகிறேன். ஓகே, 3 பசில்ஸ். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் பசில் எந்த பசில் சால்வ் பண்ண இருக்குன்ட்டு பார்க்கலாம். For pile 4, last pile. Oh, King of Pentacles. ஓகே, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்லும்போது உங்களோட பசிலுக்கான விடை என்னன்னா, உங்களோட லைஃப்பை வந்துட்டு ஒரு பில்ட் மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ உங்களோட வாழ்க்கையோட தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் சொல்லுவாங்கள்ல, அதாவது பணம், பொருள், வீடு எல்லாமே சம்பாதிக்கிற ஒரு தருணம். ஸோ நீங்கள் இதிலே வந்து பிகின்ஸ் வரும்போது ஐ ஃபீல் லைக் இட்ஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் எடுக்கிற முடிவு ஒரு இறுதி முடிவுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பசில் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியது உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு மூமெண்ட், ஒரு க்ரியேஷன். ஐ திங்க் அது உங்களோட பணம், பொருள், உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு மூமெண்ட் எனக்கு தெரியுது. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ லாஸ்ட் பைல், செகண்ட் பசில். ஆஹா, 6 of Swords. ஓகே, 6 of Swords சொல்லும்போது ஐ ஃபீல் லைக் நீங்கள் திரும்ப இந்த லைஃப் உங்களுக்கு அமைஞ்சிருமோன்னு எனக்கு தோணுது. ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் மூமெண்ட்க்கு அப்புறம் நீங்கள் அந்த லைஃப்குள்ளே வந்து இன்னுமே எவ்வளோ தான் வந்து நீங்கள் வாழ்க்கையை நோக்கி ஃபர்ஸ்ட் பசிலில் ஓடினாலும் இந்த பசிலை சால்வ் பண்ணி முடிக்கிற கட்டம் கூட உங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து பாஸ்ட்லேயே தான் நிற்கிது. நான் கடிகாரம் முன்னாடியே சொன்னேன். ஸோ அந்த நேரத்தையும் காலத்தையும் திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க உங்களோட இன்னர் ஃபீல்னால். ஓகே, இந்த பசில் வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, பண்ணலாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ பிரச்சனை தீர்க்கணும்னு நினச்சில கண்டிப்பாக அதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம். ஓகே, உங்களோட எண்ணம், உங்களோட இன்ட்யூஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ லைக் இந்த பசிலுக்கு அப்புறம் இந்த பசில் வந்தது they look weird. ஓகே, பிகாஸ் உங்களோட எண்ணங்கள் ஒரு நிலையாக இருக்கும்போது எதுக்கு இந்த பசிலில் நீங்கள் சூஸ் பண்ணணும், எடுக்கணும். ஓகே, ஸோ ஐ திங்க் நீங்கள் ஒரு பாத்தில் போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இடையில வந்து இந்த பாஸ்ட் கனெக்ஷன்ஸ் நடுவில் வந்து புகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஐ திங்க் ஐ டோன்ட் நோ கைஸ், இந்த பசில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது. எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு தோணலை. ஓகே, அது உங்களோட முடிவு. ஓகே, தேர்ட் பசில். 9 of Wands. ஓகே, 3 பசில் தான் எடுக்கணும். 9 of Wandsன்னு சொல்லும்போது தேர்ட் பசில், யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபிசிக்கலி, மென்டலி, எல்லாத்தையும். ஸோ இந்த பசில் ஏன் வந்தது எனக்கு தெரியல. பட் இந்த பசில் வந்து உங்களுக்கு கொடுத்தது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் வைப்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, நான் முன்னாடியே சொன்னேன் எதனால் அப்படின்ட்டுன்னு. ஓகே, ஒரு க்ராஸிங் மூமெண்ட் இருக்குது. ஓகே, ஐ திங்க் இந்த பசில் சால்வ் பண்ணுறது பண்ணாதது உங்களோட இஷ்டம். ஸோ பாதியிலே விட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. ஸோ ரிலீஸ் இங்கே எனக்கு தெரியுது. உங்களால் முடியும், ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தான் அதை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு தெரியல. பட் ஆனால் வந்து தேர்ட் பசில் வந்துட்டு சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் உங்கள் லைஃப்பில் வந்து மாறதுக்கு இருக்குது, டிஃப்ரெண்ட் பாத் வந்து மாறதுக்கு இருக்குது. இந்த பசில் வந்து கைண்ட் ஆஃப் உங்களோட லைஃப்க்கான ஒரு டர்னிங்.
ஓகே, நீங்கள் எதிர்பார்த்தது பிகின்ஸ். ஓகே, அந்த பிகினுக்கான டேர்னிங் பாயிண்ட் இந்த தேர்ட் பசல். நீங்கள் யாருன்ட்டுன்னு ஒவ்வொரு வாட்டியும் ப்ரூஃப் பண்ண இறுதியாக இதுதான் நான்ட்டு ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. ஓகே, இது வந்து எண்ட் கார்ட் மாதிரி. இதுக்கப்புறம் இது வந்தால் போதும். இந்த செகண்ட் பசில் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ உங்களோட இஷ்டம். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த உறவோட மதிப்பு என்ன அப்படின்ட்டு. ஓகே, ஸோ யா, இதுக்கான எனர்ஜியை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு பசிலுக்கும் நீங்கள் எந்த மாதிரி எனர்ஜி கொடுப்பீங்கன்ட்டு பார்க்கலாம். ஃபார் pile 4. Okay, first energy, second puzzle kana energy, third puzzle kana energy. Okay, let's see. உங்களோட ஃபர்ஸ்ட் பசில் நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க. லைக் உங்களுக்கு தேவைப்படுறது விஷயங்கள் வந்து நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. பணம், பொருள் எல்லாமே சொன்னேன். ஸோ லெட்ஸ் see என்ன மாதிரி எனர்ஜிக்குள்ளே இருப்பீங்கன்னு. பேட்டல், ஃபைட்டிங், யா ஃபைட்டிங் யுவர் லைஃப். உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்துக்காக நீங்கள் ஃபைட் பேக். ஓகே, ஸோ போராடி தான் இந்த லைஃப்குள்ளே வர முடியும். ஓகே, ஒர்க்ஸாக இருக்கட்டும், லைக் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், நிறைய ஃபைட்க்கு அப்புறம், நிறைய ஓட்டத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த பசில் கூட நீங்கள் இருப்பீங்க. பட் நிறைய ஃபைட் பேக் பண்ணுறீங்க. மேபி உங்களோட இன்னர் செல்ஃப்காக கூட இருக்கலாம். ஓகே, உங்கள் இன்னர் செல்ஃப் வந்து லைக் இந்த பசிலை சால்வ் பண்ணும்போது நிறைய ஃபீலிங்ஸ் வந்து நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. மேபி உங்களுக்கு பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தினால. ஓகே, திரும்ப அந்த விஷயம் இந்த பசிலுக்குள்ளே வருது. அப்புறமேல பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு வந்து அந்த பீஸ் மைண்டோட இந்த அச்சீவ்க்குள்ளே வர மாட்டீங்க. ஸோ நிறைய திங்ஸ், நெகட்டிவ் வைப்ஸ் உங்களுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டே இருக்கும். நெகட்டிவ் சொல்கிறது லைக் உங்களோட எக்ஸ் திங்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாமே கொஞ்சம் மாற்றிப்பீங்க. ஸோ இந்த எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு தெரியுது. நீங்கள் ஃபைட் பேக், உங்களோட இன்ட்யூஷனும் சரி, நீங்கள் நினைக்கிற காரியங்களும் சரி, எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி தான் இந்த பசிலை சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, செகண்ட் பசில். ஓகே, ஹீல் மை மைண்ட், பாடி அண்ட் சோல். ஓகே, I don't know, for second puzzle I think நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஹீல் திங்ஸ் வந்திருக்கு. மெடிசன், உமன், லைக் உமன் ஓ மேன். பட் ஆனால் வந்துட்டு சம்திங் இங்கே வந்து இங்கேயும் பாருங்கள் அந்த ரோப் இருக்குது. மேபி நீங்கள் வந்து இந்த ரோப்பை வந்து கழட்டக்கூடிய தருணம் இருக்கலாம். ஸோ அது கழட்டக்கூடிய திறமைகளும் உங்கள்கிட்ட இருக்கலாம். ஓகே, அது வந்து நீங்கள் பிடிச்சிட்ருக்கணுன்னு அவசியமாக நான் சொன்னேன். விட்டுருங்கன்னு சொன்னேன். இங்கேயும் பாருங்கள் ரோப் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ ஹீல் யோர் செல்ஃப். இந்த பசிலில் நீங்கள் சால்வ் பண்ணணுமா வேணாமான்ட்டு நீங்கள் முடிவு பண்ணணும். உங்கள் செல்ஃப்காக மட்டும் யோசிங்க. ஓகே, ஐ திங்க் இட் ஜஸ்ட் அட்வைஸ் கைஸ். ஓகே, நான் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லணும் இல்லை. ஓகே, ஸோ பசில் டு யோர் விஷ். ஓகே, தேர்ட் உங்களோட சேஞ்சஸ். ஓகே, யா, ஈக்குவாலிட்டி. ஓ ஐ காட் ஈக்குவாலிட்டி ஃபார் பசில் ட்ரீ. ஈக்குவாலிட்டி, யூ ஆர் த பிரேவ். ஓகே, ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக நிற்கிறீங்க. ஒவ்வொரு கடந்து வந்த பாதைக்கப்புறம் நீங்கள் யாருன்னு ப்ரூஃப் பண்ணுறீங்க. சி, ஈக்குவாலிட்டி. உங்களுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. ஸோ யாரும் உங்கள்கிட்ட நெருங்கக்கூட மாட்டாங்க. ஸோ டோன்ட் திங்க் லைக் தேட். ஓகே, ஸோ ஐ ஃபீல் லைக் பைல் 4 உங்களோட ஒவ்வொரு பசிலும் டிஃப்ரெண்ட் திங்ஸ், டிஃப்ரெண்ட் மூமெண்ட் எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த 2 பசில் ஐ திங்க் ஓகே, பட் திஸ் ஒன் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ். அதனால தான் இங்கே ஹீல் வந்திருக்கு. ஓகே, மை மைண்ட், பாடி அண்ட் சோல். 3 எண்ணத்தையும் 3 நிலைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. ஓகே, ஸோ யா, ஸோ தேர்ட் பசில் வந்துட்டு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த எனர்ஜி வந்துட்டு
உங்களுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி நமக்கு யாருமே வந்து எதிரியாக நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் நீங்கள். ஓகே, பிகாஸ் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஹர்ட் ஆன ஒரு பர்சன். ஸோ மித்தவங்கள ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டேங்கிறீங்க. உங்களோட ஒரு சின்ன மூமெண்ட் கூட மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ் உங்களோட தேர்ட் பசிலுக்கும். ஓகே, ஒவ்வொரு பசிலும் டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் எனக்கு கிடைக்குது. பட் எனக்கு நெகட்டிவாக தோணுதுன்னா இந்த பசில். உங்களோட பாத்தில் வந்து சென்டர் ஜிப்ரா கிராசிங் வரப்போ அதை நிற்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, க்ரீன் சிக்கலன்னா மூவ் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் see ஓட ஓவரால் மெசேஜ். I reap what I saw. ஓகே, I think guys எங்கள் ஹீல் வந்தது. அதுக்கப்புறம் இங்கே நிறைய எனர்ஜி, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ உங்களோட செல்ஃப் வந்துட்டு சம்திங் நிறைய பாசிட்டிவ் தான் வந்து பில்ட் பண்ணிட்டு போகும். ஓகே, ஓவரால் மெசேஜ் என்னென்னா ரீப் வாட் ஐ சா. உங்களோட செல்ஃபுக்கு உங்களோட விஷன், நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள் லைஃபுக்கு தேவையானது என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பாதையில் நடந்து போங்க. ஓகே, ஸோ ரிலீஸ் திஸ் ரோப். இந்த ரோப் உங்களுக்கு தேவையில்லை. அதை மட்டும் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் இது உங்களோட ரீடிங் பைல் 4. நம்ம லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் இந்த பைலுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. மற்ற பைலுக்களும் 1 until 3 வரைக்கும் எனக்கு நிறைய பாசிட்டிவ் கிடச்சிது. பட் பைல் 4 வந்து நடுவுலே ஒரு பிளாக் மார்க் இருக்குது. ஸோ ஐ திங்க் இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க. ஓகே, பைல் 4 have a nice day. Bye.